என்னங்கடா பயமுறுத்துறீங்க? ஸோ இன்ஜினியர்ஸ் அவுட் ஆஃப் த ஃபெதர் படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னா சொல்றேன். ஸோ படத்தோட கதை என்ன, ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ டெய்லி வந்துட்டு ஹீரோயின் தூங்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அமானுஷமான கனவு ஒன்று வருது. ஸோ அந்த கனவுக்கும் இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. பொதுவாக ஹாரர் படத்துக்கு எதுக்கு போவோம்? ஹாரர் மொமெண்ட், ஜம்ஸ்கர் மொமெண்ட்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுக்காக தானே. இந்த படத்துல இதெல்லாம் தாறுமாறு இருக்கு. முக்கியமா ஒரு 2 மணி நேரத்துல வந்து நானே ரொம்ப பயந்துட்டேன். அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் கதையா சிம்பிளான கதை தான். பட் இங்க படத்தை கொண்டு போனது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. முக்கியமா படம் 1.5 மணி நேரம் தான், போன வேகமே தெரியல. இது இன்சிடென்ட்ஸ் படத்துல வர 6th பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் நீங்க பார்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. ஒரே ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும். மற்றபடி இங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துல பெட்டரா வந்திருக்க வேண்டியது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா படமா இருந்துச்சு. மற்றபடி தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல ஹாரர் படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படம் தமிழ்ல தேட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. படத்துல கொடூரமான விஷுவல்ஸ் இருக்கனால ஏ சர்டிஃபிகேட் 18+ போட்டு பாருங்க. படத்தை பார்த்தவங்க எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மள ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.